ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வாக உள்ளார் சோனியா காந்தி. அவர் வாக்கு அரசியல் துறந்தது ஏன் என்பதை விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். காங்கிரஸ் கட்சி சவாலான ஒரு சூழ்நிலையை கடந்த சில ஆண்டுகளாக சந்தித்து வருகிறது. இந்த நிலையிலிருந்து தான் வாக்கு அரசியலை துறந்து சோனியா காந்தி ராஜ்யசபா ரூட்டில் நாடாளுமன்றத்துக்கு வருவதற்கான முயற்சி எடுத்து விட்டார். ராஜஸ்தானில் வேட்புமனு தாக்கல் செய்து விட்டார். காங்கிரஸுக்கு அங்கு போதுமான எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அதனால் சோனியா காந்தி எம்பி ஆவதில் சிக்கல் கிடையாது. அதாவது மக்களால் ஓட்டு போட்டு நாடாளுமன்றத்திற்கு வர ரூட்டு லோக்சபா. எம்எல்ஏக்கள் எத்தனை இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அந்த எம்எல்ஏக்களின் ஆதரவை வைத்து நாடாளுமன்றத்துக்கு வர்ற ரூட்டு ராஜ்யசபா. சோனியா காந்தியை பொறுத்தவரை லோக்சபா எம்பி, ஆனால் இனிமேல் ராஜ்யசபா எம்பி என அறியப்படுவார். அரசியலில், அதாவது வாக்கு அரசியலில் நுழைகிறார் பிரியங்கா. இது காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது. எனினும் காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன, இந்த நாடாளுமன்ற தேர்தலில், அதாவது இன்னும் 2 மாதங்களில் நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரியங்கா காந்தி மக்களவை எம்பிக்கு போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, முதல்ல சோனியா காந்தி அவர்கள் கடந்து வந்த பாதை, அதை நாம் பார்த்து விடுவோம். 1999 தான் முதல் முறையாக நாடாளுமன்ற எம்பியாக சோனியா காந்தி தேர்வாகினார். 25 ஆண்டுகள் தோல்வியே சந்திக்கவில்லை. போட்டியிட்ட முறையெல்லாமே வெற்றி. முதல்ல அதாவது 1999ஆம் ஆண்டு, அதாவது தன்னுடைய கணவர் படுகொலை செய்யப்பட்டு 8 ஆண்டுகள் கழித்து அவர் அரசியலை சந்திக்கும் போது 2 தொகுதியில் நின்றார். அது உத்தரப்பிரதேசத்தில் அமேதி, அது மட்டும் இல்லை கர்நாடகாவில் பெல்லாரி, 2லும் வெற்றி பெற்றார். ஆனால் அது 25 ஆண்டுகளுக்கு முன்பு. தற்பொழுது காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதிகளில் சோதனையை சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. 2004ஆம் ஆண்டு முதல் சோனியா காந்தி அமேதி தொகுதியில் போட்டியிடல, மாறாக ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டு தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறார். ஏன் அமேதி தொகுதியில் சோனியா காந்தி போட்டியிடவில்லை? காரணம் என்ன? ராகுல் காந்திக்கு அந்த தொகுதியை விட்டு கொடுத்து விட்டார். ராகுல் காந்தி தொடர்ச்சியாக அமேதியிலிருந்து தேர்வாகி வந்தார் 2004ஆம் ஆண்டிலிருந்து. சரி, அடுத்த தேர்தல் சோனியா காந்தி அவர்கள் என்று பார்க்கும் பொழுது அவங்க தொடர்ச்சியாக ரேபரியிலிருந்து எம்பியாக இருக்கிறாங்க. இப்போ ராஜ்யசபா ரூட்டுக்கு வராங்க. அமேதி தொகுதி பொறுத்தவரை ராகுல் காந்தி சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதியில் போட்டியிட்டார். ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் அமேதி, காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக பார்க்கப்படுவது 2 தொகுதிகள், ரேபரேலி, அமேதி. ரேபரேலியிலே சோனியா காந்தி தொடர்ச்சியாக வெற்றி பெறுவார்கள், அமேதியில் ராகுல் காந்தி வெற்றி பெறுவார். ஆனால் இம்முறை ராகுல் காந்தி தோல்வி அடைந்தார் ஸ்மிருதி இரானியிடம். இப்போ அவங்க மத்திய அமைச்சராக இருக்காங்களே. வயநாடு எம்பியாக ராகுல் காந்தி தேர்வானார். வயநாடு கேரளாவில் இருப்பது நமக்கு தெரியும். இப்படியாக அமேதி காங்கிரஸ் கையை விட்டு போய்விட்டது. ரேபரேலி தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிட அதிக வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவர் இந்தியாவுடைய பிரதமர் நாற்காலியில் அமர வேண்டுமாயின் அவர் உத்தரப்பிரதேசத்தை வென்றெடுக்க வேண்டும். உத்தரப்பிரதேசம் மக்கள் தொகையில் அதிக மக்கள் வசிக்கின்ற ஒரு மாநிலம். அதனால் அங்கே எம்பி சீட்டுகளும் அதிகம். நம் தமிழகத்தை பொறுத்தவரை 7.5 கோடி மக்கள் தொகைக்கு 39 நாடாளுமன்ற சீட் என்றால் உத்தரப்பிரதேசத்தில் 2 மடங்கு மக்கள் தொகை அதிகம். அதனால் அங்கே 80 நாடாளுமன்ற சீட். அதனால் மத்தியில் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் உத்தரப்பிரதேசத்தில் கணிசமான தொகுதிகளை வென்றாக வேண்டும். பாஜகவும் கடந்த 2 தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் கணிசமான தொகுதிகளை வென்று வருகிறது. இதன் காரணமாக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு சென்ற 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட்டில் எத்தனை சீட்டு வாங்கினாங்க தெரியுமா? ஒரே ஒரு சீட்டு தான் வாங்கினாங்க. அதுதான் ரேபரேலி, சோனியா காந்தி அவர்களுடைய சீட். ராகுல் காந்தியும் அங்கே தோல்வி அடைந்தார். அதனால உத்தரப்பிரதேசத்தை காங்கிரஸ் கட்சி விட்டுவிட முடியாது. ராகுல் காந்தி தென்னிந்தியாவிலிருந்து களம் காண்கிறார். அப்போ வட இந்தியாவில் யார் களம் காண்பார் என்ற ஒரு கேள்வி வருகிறது. காங்கிரஸ் கட்சி உறுதியாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற சீட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது ரேபரேலி தான். அதனால் அங்கு பிரியங்காவை காந்தியை களமிறக்க காங்கிரஸ் கட்சி
முழுமையாக உழைத்து கொண்டிருக்கிறது, திட்டம் தீட்டி வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உத்தரப்பிரதேசத்தில் பிரியங்கா காந்தி காங்கிரஸ் கட்சியில பொறுப்பில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் அவர் அங்கே களம் காண அதிகம் வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே ரேபரேலியில் யாரெல்லாம் எம்பியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது ஒரு நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்திரா காந்தியின் கணவர் ஃபெரோஸ் காந்தி 1952 மற்றும் 57 இந்த 2 டேர்ம்ஸில் அவர் லோக்சபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். இந்திரா காந்தி 1967 1971 ஆண்டில் அங்கிருந்து தேர்வானார். பிறகு அது சோனியா காந்தி, அதாவது காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக 2004 2006 நடந்தது பை எலெக்ஷன், 2009 2014 2019 தொடர்ச்சியாக சோனியா காந்தி வெற்றி பெற்ற தொகுதிதான் ரேபரேலி. அங்க பிரியங்கா காந்தியின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டால் காங்கிரஸ் கட்சியினர் சொல்கிறார்கள் அபாரமாக இருக்கிறது. காரணம் என்ன? சோனியா காந்தி அங்கே 2004 ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார். 55% கீழ் அவர் வாக்கு வாங்கியதே கிடையாது. குறைந்தபட்சம் வாக்கு எவ்வளவுனா 55%. அதனால காங்கிரஸ் கட்சிக்கு அங்கே ஒரு மினிமம் கேரண்டி இருக்கிறது, குறைந்தபட்ச உறுதி இருக்கிறது. நிச்சயமாக காங்கிரஸ் வேட்பாளர் அங்கே வெற்றி வாகை சூடுவார் என. எனவே பிரியங்கா காந்தி முதல் முறையாக மக்களை சந்தித்து வாக்கு அரசியலில் அங்கே களம் காணவிருப்பதால் இந்தியாவில் மற்ற தொகுதிகளை காட்டிலும் ரேபரேலி தான் சிறந்த தொகுதியாக இருக்கும். இதனால் தான் அந்த தொகுதியை பிரியங்கா காந்திக்கு விட்டு கொடுத்துவிட்டு சோனியா காந்தி ராஜ்யசபா வழியாக எம்பி ஆகிறார் என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம். ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேகா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.